ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வீட்டில் வளர்ந்த தக்காளி இருக்குது, அதை வச்சு ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ தக்காளி இருக்கும். இது அரிஞ்சிக்கலாம் பொடியாக. நான் இப்போ தக்காளி அரிஞ்சிக்கிட்டேங்க. இப்போ இதை குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டாச்சு. தண்ணியே ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடிடலாம். ஒரு 2 விசில் தான், ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரை மூடிடலாங்க. 2 விசில் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 7 பச்சை மிளகாங்க. 1/2 கிலோ சாதத்துக்கு 7 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். நான் இந்த சைஸ் பச்சை மிளகா 7 சைஸ் போட்டிருக்கேன், 7 போட்டிருக்கேன். நல்லா கருவேப்பிலை நிறைய அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் பொடியாக அரிஞ்சிருவேன். ஒரு கைப்பிடி அளவு. ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருள். சோம்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு. விசில் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சாதம் நல்லா உதிரியாக வச்சுக்கணுங்க. நல்லா ஆறட்டும். குக்கரில் அந்த ஏர் இறங்குறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இந்த ஸ்டைலில் செய்கிறதுனால ஆயில் கம்மியாக ஆகுங்க. தக்காளி சோறுனாலுமே ஆயில் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள். சோம்பு, கடுகு போடுறேன். இந்த மெத்தட் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுங்க. அரியறது மட்டும்தாங்க வேலை, டக்குன்னு செஞ்சிடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்து பூண்டு, இஞ்சும் பொடியாக அரிஞ்சதை போட்டுப்போம். அடுத்து பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தாங்க காரம். மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட மாட்டோம். இந்த ஸ்டைலில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், விடவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் லஞ்சுக்கு நல்லா இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டக்குன்னு செய்திடலாம் இது இந்த ஸ்டைலில். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொடியாக அரிஞ்சிருங்க கருவேப்பிலையை. அப்போ தான் தூர போட மாட்டாங்க. இதுவே பெருசு தாங்க. இதை விட இன்னும் எவ்வளோ பொடியாக உங்களுக்கு அறிய முடியுமோ அரிஞ்சிருங்க. எந்த சமையலுக்கு பயன்படுத்தினாலும் கருவேப்பிலையை எடுத்து போட முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். குக்கரில் ஏர் இறங்கிடுச்சான்னு பார்ப்போம். ஏர் இல்லைங்க, திறந்துடலாம். பாருங்க, தண்ணியே ஊற்றல. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் தண்ணி ஊற்ற வேணாம் சொன்னேன் நான். இப்போ நம்ம எண்ணெயில் எவ்வளோ நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. ரெண்டாவது, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணெயில் வதக்குனா நிறைய சத்து குறைஞ்சிரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது நம்மளுக்கு சத்து, தக்காளியோட சத்து நேரடியாக கிடைக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு குழம்பு கரண்டியில் சும்மா லேசாக அப்படி மேஷ் பண்ணிப்போம். இதை ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்துருச்சு. 2 விசிலே பாருங்கள், நல்லா வந்துருச்சு. லேசாக அப்படி மேஷ் பண்ணால் போதும். இப்போ வெங்காயம் வதக்கிறது மட்டும்தாங்க டைமிங்கு. பாருங்கள், ஒரு சட்னி செய்கிற நேரம் தாங்க ஆகும் இது. இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு சாப்பாடு வடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்டைல் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் நாளைக்கே ட்ரை பண்ணுறீங்க, கமெண்டில் சொல்கிறீங்க. இதுலேயே சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட உப்பை போட்டுடலாங்க. நல்லா கலக்கிடலாம். வெங்காயம் வதங்கிச்சா பார்ப்போம். வெங்காயம் வதங்கிச்சா பார்ப்போம். தக்காளியிலே உப்பு போட்டதுனால இதை வச்சு அப்படியே ஊற்றிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு கண்ணாடி பக்குவத்தில் இருந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தக்காளி கொஞ்சம் சாப்பாடை விட தக்காளி அதிகம்தான். நம்ம 1/2 கிலோ சாப்பாடுனா 3/4 கிலோ தக்காளி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்கு அந்த 7 பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே போடக்கூடாது. இது நல்லா வதங்கட்டும் லேசாக. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வதங்கினா போதும். கொத்தமல்லி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. தண்ணி பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. தக்காளி தண்ணியே நம்மளுக்கு இப்போ தக்காளி சோறு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அந்த தண்ணிலாம் வதங்கிடும். ஆனால் இப்போ பாருங்கள், இப்படி நம்மளுக்கு ஜூஸியாக இருக்குமா. தக்காளி சோறு மாரடிக்கிற மாதிரியே இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஈரப்பதமாக.
இப்போ சாதம் போட்டு கிண்டிடலாம். அவ்வளோதாங்க. இதில் ஊற்றியாச்சுங்க. நம்ம நல்லா கிண்டுறது தாங்க வேலை. இப்போ கிண்டிடலாம். இதை நான் கிண்டின பிறகு காட்டுறேன். அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரெடிங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் லஞ்சுக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, சில டைம் அங்கே போய் பிரித்து நம்ம சாப்பிடும்போது டைட்டாக இருக்கும் பாக்ஸ் உள்ள. அப்படியே வந்து எப்படி அச்சு வச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து விழும். ஆனால் இந்த சாப்பாட்டில் அப்படி கிடையாதுங்க. வீட்டில் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா எப்படி உதிரியாக இருக்குமோ அதேமாதிரி மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போதும் அப்படியே ஜூஸியாக உதிரியாக இருக்குங்க. ட்ரை ஆகாது. இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஜென்ஸுங்க வந்து வீட்டு ஆம்பளைங்க வந்து எனக்கு ஜூஸியாக வேணும், ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.